ஓம் சாந்தி. இன்று 4/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ். டேட் 18/1/2001. இன்றைய முரளியின் தலைப்பு யதார்த்தமான நினைவிற்கான ஆதாரம் சக்தியின் சொரூபமாக சக்திகள் மூலமாக அனைவருக்கும் பாலனை செய்யுங்கள். இன்றைய முரளியின் ரொம்ப அருமையாக எளிமையாக சொல்லியிருக்கின்றார். அதாவது, இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருகின்றன. அமிர்த வேளை முதல் நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகள் விதவிதமான நினைவுகள் பாப்தாதாவின் கழுத்தில் மாலையாக விழுந்து கொண்டிருந்தன. அதோடு உள்ளத்திலிருந்து எழுந்த அன்பு நிறைந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பாப்தாதா 2 குழந்தைகளுக்கும் பிரதி உபகாரமாக விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்துக் கொண்டிருந்தார். இந்த நினைவு நாள் சாகார உலக அரங்கில் சமர்த்த சுரூபம் எனும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ நாளாகும். ஏனென்றால் சாகார ரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆவதற்காக குழந்தைகளை சேவைக்கான ஆசனம் எனும் அரியாசனத்தில் அமர்த்தவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக விளங்கும் கிரீடத்தையும் அணிவிக்கின்ற நாளாகும். சாகார ரூபத்தில் சேவையில் நிமித்தம் ஆவதற்கான கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து கொள்ளும் நாளாகும். எல்லா குழந்தைகளும் தந்தைக்கு சகயோகியாக நிமித்தமாயிருக்கிறார்கள், மேலும் அவ்வாறே இருப்பார்கள். பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறி கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் நம்பர்வாராக தைரியம் மற்றும் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மெஜாரிட்டி குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் குழந்தைகள் விசேஷமாக நாலா பக்கங்களையும் பிரம்மபாபா நினைவில் அன்பில் மூடியிருக்கின்றார்கள். இதுபோலவே விசேஷமாக பிரம்மபாபாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கியிருக்கின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் கேள்வி பதில் கிடையாது, தாரணை கிடையாது. தலைப்பும் வரதானமும் ஸ்லோகன் ஒன்றுதான் உண்டு. இதில் கொடுக்கின்ற அருமையான மகா வாக்கியங்களை கேட்டு பயன்படுங்கள். அடுத்தது வரதானம். வரதானம் தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனதாரி ஆகுக. இதனுடைய விளக்கம்: தாமரையின் ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான சிதியின் அடையாளமாகும். தாமரையின் ஆசனம் இருப்பிடம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான என்றால் உயர்ந்த ஸ்திதி, மனநிலையின் உயர்ந்த மனநிலையின் அடையாளமாகும். ஸ்திதி எல்லோருக்கும் ஸ்திதியை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. பாபா குழந்தைகளுக்கு மட்டும்தான், இறைவனின் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஸ்திதி என்றால் என்ன என்று தெரியும். அந்த ஸ்திதி, தாமரை ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான ஸ்திதியின் அடையாளம். தாமரை மலரின் ஆசனத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் தேகத்தின் உணர்விலிருந்து விலகி இருப்பார்கள். அவர்களுக்கு சரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்து முடியாது. சரீரத்தின் உணர்வு அவர்களுக்கு தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது. சரீரம் என்றால் தேகம். தேகத்தின் உணர்வு வந்தாலே பிரச்சனை. எப்படி பிரம்ம பாபா நடக்கும் போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில் அல்லது தேவதா ரூபத்தில் எப்போதுமே நினைவில் இருந்தார். பிரம்ம பாபா என்றால் இறைவன் பிரம்ம பாபாவின் உடலில் இருந்துதான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரம்ம பாபா நடக்கும் போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில் நடக்கும் போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில்னா ஒளி ரூபத்தில் சூட்சும உலகத்தில், ஒளி ரூபத்தில் சூட்சும உலகத்தில் இருக்கும் போதும் அல்லது தேவதா ரூபத்தில் எப்போதும் நினைவில் இருந்தார். அதேபோல் இயற்கையாக ஆத்ம அபிமானி நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். தேக அபிமானம் வரக்கூடாது. ஆத்ம அபிமானி என்ற நிலையில் இருக்க வேண்டும். இதற்கு தான் தேக உணர்விலிருந்து விடுபட்டவர் என கூறப்படுகிறது. எனவே தேக நினைவிலிருந்து விடுபட்டவர் என கூறப்படுகிறது. எனவே தேகத்தின் உணர்விலிருந்து விலகியவர்கள் மட்டும்தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்கள், அன்புக்குரியவர்கள் ஆவார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய விசேஷ தன்மைகள் அல்லது குணங்கள்
பிரபுவின் பிரசாதமாகும். விசேஷ தன்மைகளும் குணங்களும் தான் பிரபுவின் பிரசாதமாகும். அவற்றை என்னுடையது என ஏற்றுக்கொள்வது தேக அபிமானமாகும். ஆக தேக அபிமானத்தில் வரக்கூடாது என இறைவன் கூறுகின்றார். இந்த வாணியும் முழுமையாக யூடியூபில் சென்று கேட்டு மகிழுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.